Hello Makalai, welcome back to our channel. One of the most satisfying project in recent times. 2 BHK and 3 BHK apartment project. நீங்க பார்த்துட்டு இருக்க இது ஒன்றும் மாடல் ஹவுஸ்லாம் இல்லைங்க, சேலுக்கு காத்திருக்க 2 BHK and 3 BHK வீடுகள், டிவி ஷோகேஸ், ஃபுல் ஃபிளெஜ்டு மாடுலார் கிச்சனு உட்லேயே பண்ணியிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் செப்பரேட் பூஜை ரூம், பெட்ரூம், ஃபுல் ஃபர்னிஷ்டு ஒர்க் அப்படின்ட்டு அத்தனை விஷயங்களும் பண்ணியிருக்கிற ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் 2 BHK அண்ட் 3 BHK வீடுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்திருக்கோம். கிச்சன் பக்கத்தில் பெரிய டைனிங் ஏரியாக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ரோட் ஃபேசிங் பால்கனி. டைரக்ட் ஓனர் கான்ட்ராக்டர் தான் நமக்கு இந்த ஃபிளாட் வந்திருக்கு. வாங்க பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி பல டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிஸ் இது போல கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அபார்ட்மெண்ட்டாக நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறது ஸ்டில்ட் ப்ளஸ் 3 ஸ்ட்ரக்சருங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு, அவ்வளவுதான். டோட்டலாக இருக்கிறதே 6 வீடு தான். அதில் 2 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 4 வீடு தான் இருக்குது. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துலங்க. ஈஸ்ட் தாம்பரம் சைடு கேம்ப் ரோடு, செம்பாக்கம், ராஜகில்பாக்கம், மேடவாக்கம், தாம்பரம், மாடம்பாக்கம் இந்த ஜோன்லலாம் நீங்கள் அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த சைட்டை நிச்சயமாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. சரி, இப்போ எக்ஸாக்ட் லொகேஷன் பார்க்கணும்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு தான். இந்த ஜங்ஷன் தான் ராஜகில்பாக்கம் ஜங்ஷன். இந்த மெயின் ரோடு வந்து கரெக்டாக இங்கே ரைட் எடுத்தா இங்கிருந்து ஷார்ப்பாக வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே பல மல்டி பிராண்டட் ஷோரூம்ஸை பார்க்க முடியும். செம்ம கமர்ஷியல் ஏரியா. இது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்ரோச் இருக்கு. நம்ம ஈஸ்ட் தாம்பரம்ல கேம்ப் ரோட் ஜங்ஷன் ரைட் எடுத்தா பாரத் யூனிவர்சிட்டி வரும். இந்த பாரத் யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல போற இந்த ரோடு தான் ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் மெயின் ரோடு. இந்த வழியாகவும் நம்ம சைட்டுக்கு வரலாம். இங்க இருந்து ஷார்ப்பா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க சைட்டை ரீச் ஆயிடலாம். இந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்டர்ல ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு ராஜகில்பாக்கம் ஜங்ஷன். அதே இந்த சைடு ஒரு 1.5 கிலோமீட்டர்ல பாரத் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த சைடு ப்ராப்பரா இருக்கிறது ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ராஜகில்பாக்கம் அப்படின்னு கூட தாராளமா சொல்லலாம். ஸோ இப்போ நாம அபார்ட்மெண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கோம். கீழே ஃபுல்லா கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட் வசதி இருக்கு. டிஃபால்ட்டா இருக்கிறதே 6 வீடு தான் அப்படின்றதுனால கார் பார்க்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. லெஃப்ட் சைடு சுற்றி செட் பேக்ல நிறைய விட்டுருக்காங்க. ஸோ கிராஸ் வென்டிலேஷனுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆன்டிஸ்கிட் டெயில் தான் கார் பார்க்கிங் யூஸ் பண்ணியிருக்கிறது. நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. ஈவன் ரிச்சாக இருக்குங்க. மற்ற பட்ஜெட் ஹவுசிங் மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் கம்ஃபர்ட்டாகவும் லக்ஸுரியாகவும் இருக்குங்க இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில். வாங்க இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபிளாட்டை மட்டும் நாம இப்போ பார்த்துடலாம். சில விஷயம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்களே, வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்களே, பார்க்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு தோணும்ல. இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் அப்படி யோசிக்க வச்சுட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா அதோ இந்த ப்ரொஃபைலேட்டை சொல்லலாம். பெரிய ஒரு டோர் ஃப்ரேம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் அது ஹைலைட்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக டோர் டிசைன்லாம் பக்காவாக போட்டு ஒரு ப்ரொஃபைல் லைட் முறையாக மெயின் டோரில் ஒரு ப்ரொஃபைல் லைட்டை நான் பார்க்குறேங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் தான். பார்க்க நல்லா ரிச்சாக இருந்துச்சு. மெயின் டோர் என்ட்ரன்ஸ்லேயே அமக்கலப்படுத்திட்டாங்க. ஹாலை ஓப்பன் பண்ணணும்னா நல்ல லக்ஸுரி சைஸில் இருக்குங்க. என்டர் ஆகும்போதே பெரிய டிவி ஷோகேஸ் ஆல்மோஸ்ட் 10 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக சும்மா பூஜை கபோர்ட்லாம் சின்னதாக போடாமல் கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸில் பூஜை ரூம்க்கே செப்பரேட்டாக ஸ்பேஸ் ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது ஒரு 3 BHK லக்ஸுரி அபார்ட்மெண்ட்டு. யூஸ் பண்ணிக்கிறதுலாம் 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல் தான். பார்க்குறீங்களா நீங்கள்? இந்த டிவி ஷோகேஸ் 10 ஃபீட் அப் டு சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வார்ட்ரோப் ஒர்க்ஸ் எல்லாமே வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எதுவும் PVCலாம் இல்லை. இதோ இந்த பூஜ் ரூம் கூட முழுக்க ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நான் இப்போ ஓப்பன் பண்ணி வேணா காட்டுறேன் பாருங்கள். உள்ள ஒயிட் கிரானைட்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் செட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ட்ராயர் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. உள்ள ஃபோக்கஸ் லைட்ஸ்லாம் கூட ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, திருப்திகரமாக இருக்குது. ஓகேங்களா? சும்மா பண்ணணுன்ட்டு கணக்கு காட்டாமல் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைவாக இருக்குங்க. இப்போ நம்ம ஹாலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். டிவி ஷோகேஸ் பார்த்தாச்சு, பூஜை ரூம் செட்டப் பார்த்தாச்சு. இப்போ வாங்க டைனிங் ஏரியாவை பார்க்கலாம். பால்கனிக்கு பக்கத்தில் இங்கே டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவுக்கு ரைட் சைடில் கிச்சன் என்ட்ரன்ஸ். சரியா? இப்போ நம்ம பால்கனியை பார்க்க போகிறோம். பால்கனியில் ஃபுல் ஓப்பனபிள் ஸ்லைடிங் விண்டோ கொடுத்ததுனால வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சும்மா பால்கனியுமே நல்லா அகலமாக பெருசாகவும் இருக்குங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11 ஃபீட் பை 4 ஃபீட். ஓகேங்களா? நல்லா பெருசாக இருக்கும். ஹேண்ட் ரெயில்ஸ் கிளாஸில் பண்ணதுனால ராயலாக இருக்குது. ரெயில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ரெயில் கிளாஸ் நல்லா 4 ஃபீட்டுக்கு கொடுத்ததுனால பக்கா சேஃப்டியாக இருக்குதுங்க. நிற்கும் போது நல்லா கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுது. பால்கனிலேருந்து வரும். இது டைனிங் ஏரியா நாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் டைனிங்கான ஸ்பேஸ் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ். கிச்சன் என்ட்ரன்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுன்றதுக்காக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உடனில் ப்ளைவுட்டில் உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஃப்ரேம் பார்க்க பக்காவாக இருக்குது. உள்ள நுழைஞ்சா கிச்சன் வேற லெவலுக்கு இருக்குங்க. செம்மையாக இருக்குது கிச்சனு. ஏன்னா முழுக்க ஹுட்ல பண்ணி ட்ரெண்டிங் டிசைன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு காலகட்டத்தில் ட்ரெண்டிங் கலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஷ் அண்ட் கிரேவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில்ஸ் எல்லாமே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வித் கோல்டன் கலரோட பார்க்க நல்லா லுக்காக ராயலாக கொடுக்குதுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள தான் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? கிச்சனில் இன்னும் ஒரு பால்கனி சர்வீஸ் ஏரியா இருக்குது.
கிச்சனால கம்பல்சரி ஒரு சர்வீஸ் ஏரியா இருந்தால் நல்லாயிருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு பில்டர் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். சரியா, இப்போ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 3 பெட்ரூமை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மக்களே, இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில் டோட்டலாக 6 வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 6 வீடுமே 3 BHK தான். அப்போ 2 BHK இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 2 BHK இருக்கு. இதே அப்பார்ட்மெண்ட் இதே பில்டரோட இன்னும் 2 ஸ்ட்ரீட் தள்ளி இதே ஏரியாவில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கு. உங்களுக்கு 2 BHK வேணும்னா அதை பார்க்கலாம். 3 BHK ஸ்பேஷியஸ் கம்ஃபர்ட் வீடு வேணும்னா இதை பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ நம்ம டைனிங் ஏரியா பக்கத்தில் இருக்க வாஷ் பேஷனை பார்க்குறோம். வாஷ் பேஷன் பக்கத்தில் ஃப்ரூட்டட் பேனல்ஸில் வாலை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுமே வுட் ஒர்க் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. இருக்கிற 3 BHK வீடுகளோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1604 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1624 ஸ்கொயர் ஃபீட்லையும் இருக்குங்க. செம ஸ்பேஷியஸுங்க. மோர் தென் 1500 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வீடுகள் அப்படின்னு போது இருக்கிற ஹாலு, பெட்ரூம், கிச்சன் அப்படின்ட்டு எல்லாமே வேற லெவல் சைஸில் இருக்குது. ஈவன் அதில் வுட் ஒர்க்லாம் பண்ணதுனால செம்ம சூப்பராக தெரியுதுங்க உங்களுக்கு. எனக்கு கேட்டால் இது ரைட் டைமுங்க நீங்கள் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா 2 வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் இப்போது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வந்தீங்கன்னா 4ல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த ஃப்ளோரில் வேணும், என்ன ஃபேஸிங்கில் வேணும், 1600 ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட் ஓகேவா, இல்லை 1625 ஸ்கொயர் ஃபீட் ஃபிளாட் ஓகேவா, நீங்கள் சூஸ் பண்ணலாம். காமன் ரெஸ்ட் ரூமாக பார்த்துறீங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. வித் வெட் ஏரியா, ட்ரை ஏரியா கான்செப்டில் பார்ட்டிஷனும் பண்ணியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். சூப்பர் லக்ஸுரியாக உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வித் லாஃப்ட்டுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெஸ்ட் ரூம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 11/5 சைஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ வெட் ஏரியா, ட்ரை ஏரியா பிரித்து செப்பரேட் பண்ணி காட்டியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதான் சொல்கிறேனே, இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வீடு அப்படின்னும் போது இதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் புகுத்திருக்காங்க. சரி, இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களே, ஸ்கொயர் ஃபீட் ரேட் அதிகமாக கொட்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இங்கே லொக்கேஷனில் ஆவரேஜாக போயிட்டு இருக்க ரேட்டே அரௌண்ட் 7000 ருபீஸ் தான். ஓகேங்களா, அப்பார்ட்மெண்ட்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் 7000 ருபீஸ் தான் இந்த ஜோன் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நான் விசாரிச்சு பார்த்ததெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதே ரேட்டு தான் 7000 ருபீஸ் தான் இவங்களுமே கொட்டேட் பண்ணுறாங்க. ஹைலைட் என்னன்னா, அந்த 7000 ருபீஸ்லேயே டிவி ஷோகேஸு, பூஜை ரூமு, மாடுலர் கிச்சனு, ஃபுல் கபோர்டு, வார்ட்ரோப் பாக்ஸ் அப்படின்ட்டு அத்தனை விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸ்கொயர் ஃபீட் ரேட் 7000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. பட் அட் த சேம் டைம் ஃபுல் மாடுலர் கிச்சன் ஒர்க்கு, ஃபுல் கபோர்டு ஒர்க்கு, ஃபுல் ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, செகண்டரி பெட்ரூம் பார்த்தாச்சு, இது 3rd பெட்ரூம். இதுவுமே ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸில் தான் இருக்குது வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூமோட. ஸோ 3 BHK வீடுகள் இங்கே அவைலபிள் 1604 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1624 ஸ்கொயர் ஃபீட்லையும். இப்போதைக்கு மல்டிபிள் ஃப்ளோர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் 7000 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ரேட் நெகோஷியபிள். ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாருங்க. உங்களுக்கு 2 BHK வேணும்னா இதே பில்டரோட அப்பார்ட்மெண்ட் பக்கத்து தெருவில் இருக்குது, பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதில் ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து பாருங்க. ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாக கூலிங் டெயில் போட்டிருக்காங்க. மேலே ஹெட்ரூம் கட்டியிருக்காங்க. கான்கிரீட்டில் தான் வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டு. தாம்பரம் மாடம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லாம் வெறும் ஒரு 100 மீட்டர்ஸ் தானுங்க. ஹார்ட்லி 100 மீட்டர்ஸ் அவ்வளவுதான். நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் இந்த மெயின் ரோடு. HDFC பேங்க், சூப்பர் மார்க்கெட், KVB பேங்க் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த மெயின் ரோடே ஆக்சுவலி நம்ம சைட்லேருந்து வெறும் 100 மீட்டர்ஸ் தான். அத்தனை கமர்ஷியலும் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் ஏரியாவில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைச்சிருக்காங்க. ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி சீக்கிரம் வந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங், தாம்பரம் மாடம்பாக்கத்தில் ராஜகீழ்பாக்கம், செம்பாக்கம், மேடவாக்கம் இந்த ஜோனில் பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஏன்னா ஏரியா மெயினில் தான் இருக்குது. அண்ட் ஃபேமிலியோட நீங்கள் விசிட் வந்து பாருங்க. முடிஞ்சா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.